இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நாம் செய்கின்ற செயல்களையும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியாது. வாழ்க்கை முழுவதும் கவலைப்படுவதிலேயே நமது நேரமும் கரைந்து போய்விடும். எனவே அனைத்திற்கும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையின் அழகை முழுமையாக அனுபவிக்க பழகுவோம். நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு என்பது நிச்சயம் உண்டு. நம்முடைய கவலைகள் எந்த வகையை சார்ந்தது என்று பட்டியலிட்டு அந்த வகை கவலைக்கு ஏற்றாற் போல தீர்வை அணுகும் போது கவலைகள் இல்லாமல் நாம் வாழ முடியும். எந்த கவலையாக இருந்தாலும் வருத்தப்படுவதன் மூலம் மட்டும் எதையும் மாற்றிவிட முடியாது. மன வலிமையும் நேர்மறையான முயற்சியும் கவலையை நீக்கி வாழ வழிவகை செய்யும் என்ற கலையை கற்றுக்கொண்டால் நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழலாம் என்பதை புரிந்து கொள்வோம். நமக்கு எப்பொழுதெல்லாம் கவலை வருகிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம். எதிர்காலத்தை பற்றி எண்ணும் போதுதான் கவலை வருகிறது. நாம் எப்படி நேர்முக தேர்வை சந்திக்கப் போகிறோம்? அவர்கள் என்ன மாதிரியான கேள்வி கேட்பார்கள்? எப்படி எல்லோருக்கும் முன்பாக பள்ளி மேடையில் பேசப் போகின்றோம்? வாழ்வில் எப்படி பணம் சம்பாதிக்கப் போகின்றோம்? எப்படி வாழ்வில் சாதிக்கப் போகின்றோம்? போன்ற எதிர்கால கவலைகள் தான் நம்மை மன அழுத்தத்திற்கு தள்ளுகிறது. அதுபோன்று நான் தேர்வு சரியாக எழுதவில்லை என்றால் என்ன ஆகும்? மேடையில் நான் சிறப்பாக பேசவில்லை என்றால் என்ன ஆகும்? போன்ற எதிர்காலத்தை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகள் நம்மில் கவலையை ஏற்படுத்துகின்றன. அத்தகைய கவலைகளை நாம் தூக்கி தூர எறிவோம். கவலை ஒன்றே நமது முதல் எதிரி. அந்த கவலையை நீக்கினால் நாம் நலமாக வாழலாம் என்பதை புரிந்து கொள்வோம். சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் தனது வாழ்நாளில் 14 முறை மின்னல்களால் தாக்கப்பட்டது. பல பனிச்சரிவுகளையும் புயல்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு கம்பீரமாக நின்றது. ஆனால் ஒரு நாள் ஒரு வண்டு கூட்டம் வந்து தாக்கி மரத்தின் உள்ளார்ந்த வலிமையை அழித்தது. காலத்தால் அழியாத, மின்னல்களால் சாய்க்க முடியாத பெரும் புயலை எதிர்கொண்ட மரம் கடைசியில் மனிதன் தனது கட்டை விரலுக்கு மத்தியில் வைத்து நசுக்கி எறியக்கூடிய மிகச்சிறிய வண்டுகளால் வீழ்ந்தது. நம்மில் பலரும் இந்த மரத்தை போலத்தான் வாழ்வில் ஏற்படும் புயல்களையும் மின்னல்களையும் எப்படியோ சமாளித்து கவலை என்னும் சிறு வண்டுகள் இதயத்தை துளைத்திட அனுமதித்து கடைசியில் வீழ்ந்து போகின்றோம். கவலை என்பது நிரந்தரமில்லை. எனவே நிரந்தரமில்லாத ஒன்றிற்காக நிரந்தரமாக நிம்மதியை இழந்து விடாதிருப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் கவலைப்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரியவாரும். இறைவா எமக்கு துணை புரியவாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே,
என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4,
இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 93, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று தான் விரும்பும் திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பதும் எங்கு செல்கிறது என்பதும் உமக்குத் தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது: நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததைப் பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதைப் பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என மிக உறுதியாக உமக்குச் சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்குச் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகப் போக்கிலான மதிப்பீடுகளை விடுத்து ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை
இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 14. புனித வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ். ரோமை நாட்டில் கிபி 177ஆம் ஆண்டு பிறந்த வலேரியன் செல்வச் செழிப்பும் இறைபக்தியும் நிறைந்த செசிலியாவினை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வினை தொடங்கினார். தன் மனைவியான செசிலியா தன் கன்னித்தன்மையினை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டதினை அறிந்த வலேரியன் தன் மனைவியின் கன்னித்தன்மைக்கு களங்கம் ஏற்படாமல் நடந்தார். ஆண்டவர் இயேசுவைப் பற்றியும் அவரது பாடுகளைப் பற்றியும் தன் மனைவியின் மூலம் அறிந்து கொண்ட வலேரியன் தானும் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து திருமுழுக்கு பெற்றார். ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்து வந்த இத்தம்பதியினருக்கு வானதூதர் காட்சி அளித்து இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்ததற்காக வெள்ளை கிரீடத்தினை பரிசளித்தார். வலேரியன், செசிலியா தம்பதியினரின் வாழ்வின் முறைகளை கண்ணுற்ற பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற வலேரியன் சகோதரர் திபுர்சியஸ் திருமுழுக்கு பெற்று இவர்களோடு இணைந்து இறைபணிகள் செய்தார். ஆண்டவர் இயேசுவிடம் அன்பு கொண்டு அவரது பணிகளைச் செய்த மூவரும் ரோமை ஆளுநனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட சிறை காவலரான மேக்சிமுஸ் என்பவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். ரோமை ஆளுநன் வழிபட்ட தெய்வங்களை வணங்க மறுத்ததற்காக வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ் மூவரும் கிபி 229ஆம் ஆண்டு ரோமை ஆளுநனின் உத்தரவின்படி கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட செசிலியா கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிவித்ததற்காக கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியான வலேரியன், திபுர்சியஸ்,
மேக்சிமுஸ் மூவரையும் திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனிதர்கள் வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்பதற்காக துன்புறுத்தப்படுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் கோபப்படாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்தவ சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது, சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள், துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த தினத்திலே இதோ எம் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதோ எம் கிறிஸ்தவ சகோதரன் சகோதரியுடைய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் சகோதரனை சகோதரியை கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும். உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை, வேதனைகளை எல்லாம் உமது திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, கிறிஸ்தவர்களின் சகாய தாயே, உமது பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம்